வணக்கம். சத்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு உண்மை பதிவில் நடந்தவையாக உறக்கச் சொல்லும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. சரிங்களா? ரொம்ப அற்புதமான. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்களுக்கு. கருணை கூர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தமிழ்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அந்த ஒரு சின்ன ஒத்துழைப்பு, உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஒரு சின்ன ஒத்துழைப்பு என்னுடைய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா எனக்கு இருக்கு. எத்தனையோ வீடியோ பாக்குறீங்க, என்டர்டைன்மெண்ட் பாக்குறீங்க, என்னென்னமோ பண்றீங்க. சத்குருவுடைய உண்மை பதிவுகளை உங்களோட நான் பதிவிட்டுட்டு வரேன். இதுக்கு உங்களுடைய அனுமதியும் ஆரோக்கியமான ஒத்துழைப்பும் இருந்தால் நிச்சயமாக எனக்கு ஒரு உறுதுணையா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்த திருமதி தங்கமணி, அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் ஐயன் நடத்திய அற்புதமான ஒரு நிகழ்வுகளைத்தான் இன்று இந்த வீடியோல பதிவிட போறோம். ரொம்ப அற்புதமான ஒரு வீடியோ. ஏன்னா நம்ம அப்பன் சத்குருவை பற்றி நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் நான் உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம், சரணடைந்து விடுங்கள், சரணாகதியாகி விடுங்கள். ஐயன் சொன்னபடி செய்கிறார். இந்த நொடி முதல் இந்த நொடி வரை ஐயன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். யாருக்கு? நம்பியவருக்கு. யாருக்கு? ஐயனை சரணடைந்தவர்களுக்கு. யாருக்கு? இல்லாதவனுக்கு உதவுவனுக்கு. யாருக்கு? பசித்தவனுக்கு சோறு போடுபவனுக்கு. யாருக்கு? வஸ்திரம் இல்லாமல் ரோட்டில் அலையும் மக்களுக்கு. ரொம்ப அற்புதமான விஷயங்களை, உதவிகளை செய்யும் மக்களுக்கு தான் ஐயன் ஓடி வந்து செய்கிறார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய காசு இருக்கும், கொடுக்க மனசு வராது. காசே இருக்காது, 100 ரூபாய் கூட பண்ணலாங்கிற எண்ணம் வரும். இந்த எண்ணம், இது ஒன்றுதான் ஐயன் விரும்புவது. நீதி, நியாயம், தர்மம், இந்த 3 ஐயன் விரும்புவது அதேதான். சரிங்களா? மற்றவர்களை பற்றி புறம் கூறாமை, பேசாம இருக்கணும். மற்றவர்களை பற்றி புறம் கூறக்கூடாது. ஐயனுக்கு பிடிக்காது. சோ ஐயனுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஐயனுக்காக ஐயன் பெயரை நினைத்து 4 பேருக்கு உணவளியுங்கள். 4 பேருக்கு உணவளிவதற்கு உதவியாக இருங்கள். பூஜை புனஸ்காரங்களுக்கு உதவியாக இருங்கள். இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்க, அந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சேர்ந்த திருமதி தங்கமணி அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு போட்டோ கொடுத்திருக்காங்க, எல்லாம் அவங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு, என்ன சொல்றது, மனசுக்கு நிறைவாகவும் அதே நேரம் ஆச்சரியமாகவும், ஐயனுடைய புகழ் எவ்வளவு, அருள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நினைக்க நான் மகிழ்ந்து போனேன், நெகிழ்ந்து போனேன். அவங்க சொல்றாங்க, என் அம்மாவுக்கும் என் மாமியாருக்கும் மிக மோசமான உடல்நிலை 2 வருடங்களுக்கு முன்பாக ரொம்ப மோசமா இருந்தது. கொரோனாவை தாண்டி வந்ததே பெரிய விஷயமாக இருந்தது. எங்க அம்மா பாதிச்சு கொரோனாவில் அவ்வளவு ஒரு கஷ்டம். என் மாமியாரும் அவ்வளவு ஒரு கஷ்டம். அந்த நேரம் அவங்க என்ன சொல்றாங்க, நான் வேண்டியதெல்லாம் சத்குருவை, நான் வேண்டியது எல்லாம் சத்குருவை. என் குலதெய்வங்களை, என் தெய்வங்களை வேண்டுகிறேன். குலதெய்வம் தவிர மத்த எந்த தெய்வத்தை மேலே எனக்கு ஒரு நினைவே வர்றதில்லைனா சத்குருவே சரணம் என்றுதான நான் சொல்றேன். எப்பயும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். என் அம்மா சாக கிடந்த என் அம்மாவை நான் மீட்டு கொண்டு வந்தேன் ஐயனுடைய விபூதி சந்தனத்தால். என் மாமியார், நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். என் மாமியார் உடல்நிலை சரியில்லாம இருக்கு. ஆனா ஐயனை வந்து பார்த்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. வீட்டுக்காரர் அனுமதி கொடுத்துட்டாரு. ஆனா அடுத்தவங்க சொந்த பந்தங்க என்ன சொல்லுவாங்க, பாரு வீட்டுல மாமியாருக்கு இப்படி இருக்கு, கிளம்பிட்டா அப்படின்னு. ஆனால் என்னால் ஐயனை பார்க்க போகாமல் இருக்க முடியவில்லை. நான் போய் ஆகணும்னா ஐயனுடைய விபூதி சந்தனத்தை கொஞ்சம் கலக்கி தண்ணீர்ல அத்தை கொடுத்துட்டு 10 நிமிஷத்துல அத்தை முகம் அப்படி ஜொலித்தது. நான் வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை போனா அத்தை நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இருந்துட்டு அவங்க காலமாயிட்டாங்க, வயதானவர்கள். அப்படி ஒரு ஐயன் நான் போய் வருவரை என் அத்தைக்கு என்னுடைய மரியாதை எங்கே காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய தங்கை, உடன் பிறந்த தங்கை ஜோதிமணியின் பேரு, அவங்களுக்கு என்ன கால் கை வராம போகுது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதங்கள். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள். அந்த ஜோதிமணி என்ற பெண்ணுக்கு கை கால் வராம போகுது சாமி. கொரோனா முடிஞ்சு கை கால் வரல. பாவம், என்ன செய்வது? அந்த போட்டோ கொடுத்திருக்காங்க, அந்த பெண்ணோட போட்டோ கொடுத்திருக்காங்க, போடுறேன் பாருங்க. இந்த பெண் தான் ஜோதிமணி, அவர்களுடைய தங்கை. 2 கை கால் வரல சாமி, என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பம். அம்மாவை பார்த்துக்கிட்டேன், அத்தையை பார்த்துக்கிட்டேன், இவளையும் பார்க்கணும், என்ன செய்யறது? என் தங்கையை அழைத்து கொண்டு ஓடோடி முடியாம அங்க வந்தேன்.
அந்த ஜீவ சமாதியில் கணக்கம்பட்டியில் நானும் என் தங்கையும் வந்து கால வச்சோம். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது. என் தங்கைக்குரிய அந்த அற்புதமான நிகழ்வை ஐயன் நடத்தினார் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. விபூதி சந்தனத்தை வாங்கி கொண்டு போய் என் தங்கச்சிக்கு தொடர்ந்து கொடுத்தேன். இன்னைக்கு என் தங்கச்சி நல்லா இருக்காங்க. கால் கை வந்து விட்டது. சத்தியமா சொல்றேன், அது அவங்க சொன்னது, நான் சொல்லவில்லை. அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா என் தங்கைக்கு மீண்டும் கால் கை வந்துருச்சு, நடந்து இன்னைக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் ஒரு அற்புதமான ஒரு பதிவை பதிவிட்டு இருக்காங்க. தன்னுடைய தோழிக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை, நீண்ட நாள் குழந்தை கிடையாது. அவர்கள் பார்க்காத இடம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. தொடர்ந்து அந்த பிள்ளை கூப்பிட்டு கணக்கம்பட்டிக்கு வந்தேன். அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு கணக்கம்பட்டிக்கு வந்தேன். இன்று அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை அவங்க சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க, நான் சொல்லல. அந்த பதிவு இங்க இருக்கும், நீங்க பார்க்கலாம். அண்ணா, என்னுடைய பேர் தங்கமணிங்க. என் தங்கச்சி பேரு ஜோதிமணி. அவளுக்கு நல்ல நார்மலா நடந்துட்டு இருந்த பொண்ணு திடீர்னு நடக்க முடியாம ஆயிருக்குங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிதான் நான் கணக்கம்பட்டி ஃபர்ஸ்ட் டைம் அவளை கூட்டிட்டு போனேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போனதுமே அடுத்த டைம் வரும்போது எப்பயும் போல நடக்கிறக்க ஆரம்பிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிற அப்படிங்க. அந்த கோயிலுக்கு ஒரே டைம் தான் வந்தா அந்த தீர்த்தம் குடிச்சு அப்படி அதுக்கப்புறம் காலெல்லாம் நல்லா குணமாயி இப்ப வீடு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிற அப்படிங்க நார்மலாங்க. அப்புறம் என்னுடைய கூட வேலை செய்யற பொண்ணு, ஒரு பொண்ணுக்கு 14 வருஷம் குழந்தை இல்லைங்க. அப்புறம் ஒரே டைம் தான் வந்தா அப்படிங்க. ஒரே டைம் வந்ததுலயுமே இப்ப குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. இப்போ 1 வருஷம் ஆக போகுதுங்க. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுகளை தான் சர்க்குரையா செய்து கொண்டிருக்கிறார். வேண்டுபவர்களுக்கு, உண்மையாக வேண்டுபவர்களுக்கு, நான் சொல்றதெல்லாம் அதுதான், உண்மையாக வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக சரணாகதி. யாரெல்லாம் அவர் பாதங்களை பற்றிக் கொள்கிறோமோ அவர்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்குது. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கும் அது நடக்கும். எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காதா? இவர்களுக்கு தங்கமணிக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காதா? மற்ற திருச்செங்கோடு செல்வத்துக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காதா? அனுராதா கோவை அவர்களுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காதா? அவர்கள் மட்டும் என்ன, உங்களுக்கும் நடக்கும். இதை நம்புபவர்களுக்கு. நிறைய பேர் நம்புறதே இல்லை. டோட்டலுக்கு நமக்காக போறோம் ஐயனை பார்க்க. ஐயனுக்காக எத்தனை பேர் போறோம்? 100க்கு 99 பேரு நம்மளுக்காக போறோம். எனக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை, மகனுக்கு பிரச்சனை. ஐயனுக்காக போறோம். ஐயா, உன் அன்பில் நான் திளைத்து விட்டேன், உன்னை சரணாகதியாகிறேன், நீ இருப்பது உண்மை, நீ செய்வது உண்மை என்று சொல்லி எத்தனை பேர் போறோம்? அதை என்று செய்கிறோமோ அன்று ஐயனுடைய அருளை, ஐயனுடைய அன்பை பெறுவோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஐயா உன் அன்போடு என்னை கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பாதங்களில் சரணமடைகிறேன், எடுத்து என்னை அணைத்துக் கொள்ளுங்கள். வேண்டி பாருங்க, கேட்டு பாருங்கள். தரவில்லை என்றால் கூப்பிடுங்க பாலகிருஷ்ணன். ஏன்னா தந்து கொண்டே இருக்கிறார், தரவு இருக்கிறார், தந்து கொண்டே இருப்பார். இந்த கலியுகத்தின் பரபிரமம், கலியுகத்தின் நாயகன், ஞான வள்ளல், பழனி கணக்கன்பட்டியில் அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் அருள்பாலிக்கும் நமது மாபெரும் பரபிரம சித்தர் ஐயன் ஷட்குரு ஞானவல்லல் பழனிசாமியா கணக்கன்பட்டியார் அவர்களை, ஷட்குருவை சரணடைவோம், நல்லதே நடக்கும். ஷட்குருவே சரணம். மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உண்மையோடு உண்மையாக உறக்க சொல்வோமில் சந்திக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.